இதே மாடலில் இவங்க ஜியான் ஸ்கூல் இன்டர்நேஷனல் பேக் சைடில் வந்து 7 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 810 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் 1719 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த சேஃப்டி கிரில் வந்து எல்லாமே கிரில்லாக தான் பார்த்துருப்போம். இங்கே உட்டன் ப்ளஸ் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டிவி நெட் செட்டப் வந்து இன்டீரியர் ஆல்ரெடி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே கூட உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. இன்வெர்டர் செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் வர மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோன்னா நமக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஏரியாவும் ஃபுல்லாக இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது டிசைன் பார்க்கணும். ஒரு சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு அவுட்டர் இந்த ஏரியா யூஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்குலாம் இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் செக்ஷன் உட்காரத்துக்கும் இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனை சேர்த்து இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு அருமையான 3 BHK 3 டாய்லெட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ் வந்து இந்த லொகேஷன்ல நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இதே மாடலில் இவங்க ஜியான் ஸ்கூல் இன்டர்நேஷனல் பேக் சைடில் வந்து 7 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த வீடை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து விஷ்ணு பில்டரோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் போக்கேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன் இண்டிபெண்டன்ட் வில்லா தேடி இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 810 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் 1719 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் G+2 வந்து அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வழியாக வரலாம். ஒன்று ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம கேம்ப் ரோட் ரைட் கட் பண்ணும்போது பாரத் யூனிவர்சிட்டி வரும். பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து லாஸ்ட் நம்ம வெங்கம்பாக்கம் லொகேஷனில் டயானா ஸ்கை சிட்டி உள்ளதான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு லொகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்போ பிரபலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பெருங்குளத்தூர் GKM காலேஜ் வழியாக வந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் கவர் பண்ணிங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாண்டி வந்தீங்கன்னா டயானா ஸ்கை சிட்டி உள்ளதான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டயானா ஸ்கை சிட்டி மெயின் ரோடு வந்து 100 ஃபீட் ரோட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மப்பேடு அகரம் அந்த பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ் எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தது, இப்போ எவ்வளோ ப்ராடாக இருக்கோ அதே மாதிரி இங்கேருந்து ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி வந்து 100 ஃபீட் ரோடாக ப்ராடாக போகுது. ஸோ அந்த டைமிங்கில் இந்த லொக்கேஷனோட டெவலப்மெண்ட் ப்ரைஸ் எல்லாமே வேற லெவலில் சேஞ்ச் ஆகிடுங்க. இதுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், இந்த லொக்கேஷனுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளாம்பாக்கம் வரைக்கும் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி, மீனம்பாக்கம்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் தான் நம்மளுடைய வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது நியர்பை ஸ்கூல் என்ன இருக்கும் அப்படின்னு. நம்ம சைட்லேருந்து நியர்பைல ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஜி ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ். இந்த பக்கம் போனோன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, GKM காலேஜ், பாரத் லா காலேஜ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வில்லாலேருந்து நியர்பை கம்பெனின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஸ்ரீராமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கேருந்து நியர்பையில் நமக்கு ஏதாவது வீடு இருந்தால் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்க. ஸோ ஸ்ரீராம்லேருந்து நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இந்த வில்லா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று நம்ம ஜோகோவில் ஒர்க் பண்ணுறவங்க ஜோகோலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வழியாக வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடில் தான் இந்த வில்லா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி IT கம்பெனி ப்ளஸ் அதர் கம்பெனிஸ் வந்து இங்கேருந்து மெப்ஸ் வந்து ரொம்ப நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு. அவங்க 2 வழியாக வரலாம். ஒன்று நீங்கள் பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ் வழியாக வரலாம், இல்லை ஈஸ்டர்ன் பைபாஸ் வழியாக வரலாம். அவங்களுக்கும் வந்து இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டலோடைய லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீட்டோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீட்டை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் வீட்டோட எலிவேஷன் உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்போட இந்த டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டனிங் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கார்டனிங் ஸ்பேஸாக உங்களுக்கு இடம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லொக்கேஷனில் வந்து நமக்கு லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் உங்களுக்கு கேட் வந்து MS கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. அதே மாதிரி உள்ள என்ட்ரி ஆனோடனே உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சோக் பீட்டாக கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் வந்துடும். இந்த டோரும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபார்ச்சுனர் கார் அதில் தாராளமாக நிப்பாட்டலாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலாம்.
இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த ஏரியால இப்ப இந்த இடத்துல நல்லா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இந்த லொகேஷன்ல வச்சிடலாம். இங்க வாங்கலாம். இந்த இடத்துல வந்து பேக் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 810 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேஷியஸான வீடு கட்டி அதுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு டோரும் கொடுத்து இடமும் உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போகும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸ்ல உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த சேஃப்டி கிரில் வந்து எல்லாமே கிரில்லா தான் பார்த்துருப்போம். இங்க உட்டன் பிளஸ் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதே விஷ்ணு பில்டருடைய வீடியோ நம்ம எடுத்திருப்போம். அதில் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் நான். ஸோ இதுல இருந்து நம்ம உள்ள போலாம் வாங்க. டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்குட் டோர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா டோர் பார்க்கறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்கு. ஹால் நல்லா ஸ்பேசியஸான ஹால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லொக்கேஷனில் வந்து விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கில்லோட. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற நியர்பையில் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் லைட்டிங் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டிவி நெட் செட்டப் வந்து இன்டீரியர் ஆல்ரெடி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸு கீழே கூட உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. இன்வெர்டர் செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் வர மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி யூனிட் நீங்கள் அடிக்கணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே இவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது. அதேமாதிரி ஓப்பன் கிச்சன் இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் இன்டீரியரில் டிசைனிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரமாக உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸில் பார்த்த மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே இந்த பைப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் மெட்டீரியல் தான் இவங்க வந்து அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆர்ஓ செக்ஷனுக்கு உண்டான பைப்லைன் கொடுத்துட்டாங்க. சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தோன்னா நமக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஏரியாவும் ஃபுல்லாக இன்டீரியரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கும். ஸோ வென்டிலேஷனுக்காக இந்த பக்கம் வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டியோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் நம்ம பொருள் வைக்கிறதுக்குள்ள கிளாஸில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சில பேர் வந்து உட்டன்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க. கிளாஸில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அவுட்லெட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்லைனா நம்ம சிம்னி வைக்கிறதுக்கு அவுட்லெட்டுக்குண்டான ப்ரொவிஷன் இதில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் மட்டும் இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இந்த ஏரியாவும் உங்களுக்கு பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நான் உங்களுக்கு வெளியிலேயே சொன்னலைங்க அவுட்டில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இது உட்டனில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உட்டனில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு அவுட்டர் இந்த ஏரியா யூஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்குலாம் இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் செக்ஷன் உட்காரத்துக்கும் இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே பேக் சைடில் பிளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 feet வந்து கேப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் உண்மையாகவே அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கீழே இருக்க பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ நம்ம அந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு காமன் பாத் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ இதில் வர மெட்டீரியல் எல்லாமே பேரவேர் மெட்டீரியல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சீலிங் ஒர்க்குமே நமக்கு வந்து டைல்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு உண்டான ப்ரொவிஷன் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வென்டிலேஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து வென்டிலேஷன் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. ஏன்னா ரோட்டுக்கு நியர்பைல ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வென்டிலேஷன் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து சம்திங் வயசானவங்க இருக்கும்போது பெட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். இல்லை பீரோ இல்லை இன்டீரியர் ஒர்க்காக கூட இந்த லொக்கேஷனில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ பெட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. இதில் நம்ம அப்படியே மேலே போகலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்தோடனே ஸ்டெப்ஸ் பார்த்தேன். இது வந்து கிரானைட், உங்களுக்கு இது பேர் வந்து லம்போத்ரான்னு சொல்லுவாங்க. கிரிப்னஸ்க்கு வந்து உண்மையாகவே உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது. மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல தான் இது ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லோட. ஸோ அதே மாதிரி இந்த லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட வென்டிலேஷனுக்கு எந்த குறையுமே கிடையாது. ப்ளஸ் மேலே ஏறி வந்தவுடனே லிவிங் ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில். அதுவும் ஒரு ஸ்பேசியஸாகவே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இன்கேஸ் கீழே வந்து நம்ம ஒரு டிவி யூனிட் வச்சுருக்கலாம். இந்த லொக்கேஷனும் ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம். மேலே 2 பெட்ரூம் இருக்கிறதுனால இங்கே ஒரு டிவி யூனிட் வச்சு காமனாக கூட பார்த்துக்கலாம். வீட்டில் நிறைய பேர் இருக்குன்ற பட்சத்தில் இந்த வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோட சேஃப்டி கிரில்லோட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு காற்று கூட உங்களுக்கு வந்து உண்மையாகவே அருமையாக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம ரைட் சைடில் வந்து செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்தோன்னே இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் யூபிவிசி விண்டோஸோட
ப்ளஸ் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து லேஃப்ட் கபோர்டு ஃபுல்லாகவே இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. நீங்கள் கிங் சைஸ் காட் கூட இந்த ஏரியாவில் போட்டுக்கலாம். இன்னொரு சஜஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லொக்கேஷனில் இங்கே ஒரு யூபிவிசி விண்டோட கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க் டேபிள் மாதிரி கவரிங் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கமாக உள்ளேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. டெயில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், 2 டைப் கலரில் உங்களுக்கு டெயில்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் யூபிவிசி விண்டோ ஏர் சர்க்குலேஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் மெட்டீரியல் தான் போட்டு தருவாங்க. கண்டிப்பாக இவங்க மோஸ்ட்லி எல்லா பில்டிங்லேயும் ஸ்டாண்டர்டைஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனியும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி உடைய டெயில்ஸ் வந்து உட்டன் ஸ்டைலில் கலர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த கிளாஸிங் எஸ்எஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து இந்த எஸ்எஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் எம்எஸ் போடுறதுனால துரு பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் எஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சர்க்கிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க. நம்ம ஃப்ரண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தா ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து 3rd பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இந்த வீட்டிலேருந்து ரொம்ப நியர்பையில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ 3rd பெட்ரூம் உள்ள போகிறோம். ஸோ 3rd பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் ப்ளஸ் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடக்கமாக இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு லேஃப்ட் கபோர்டு எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. அந்த பெட்ரூமோடைய இன்டீரியருக்கும் இந்த பெட்ரூம் இன்டீரியருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம், இந்த பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில்ஸ் வேறு கலர் போட்டு கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டெயில்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கிளாஸ் வென்டிலேஷன் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனும் பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து டெரஸ் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே போகும்போது இந்த ஏரியாவில் அதே மாதிரி உங்களுக்கு யூபிவிசி விண்டோ ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி ஏர் சர்க்குலேஷனுக்காக வச்சுக்கலாம். ஈவினிங் செக்ஷனில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாலையும் வென்டிலேஷனுக்காக ஏர் சர்க்குலேஷன் எல்லா இடமும் பக்காவாக ஸ்பேசஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ மேலே ஏறி வந்தோன்னா நான் உங்களுக்கு கீழேயே அந்த அவுட்டரில் சொல்லியிருந்தேங்க, பழைய காலங்கள்லாம் கீழே வச்சு துணி துவச்சிக்கலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்லை வாஷிங் மிஷினும் இருக்கும். வாஷிங் மிஷின் செக்ஷன் இங்கே எல்லா வீட்லேயும் வந்து 2nd ஃப்ளோரில் அந்த மொட்டை மாடி போகிற இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி அப்படியே வெளியே போய் நம்ம காய போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வெளியே போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து சேஃப்டி கிரில் கேட் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டெரஸில். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கும் எந்த குறையும் கிடையாதுங்க. மேலே ஏறி வந்தோம்னா கூலிங் ரூஃப் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெயில்ஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர். இவ்வளோ நேரம் நம்ம கீழே இருந்தோம், எந்த வெயிலுமே தெரியல. வெயிலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உண்மையாகவே இது வேறு லெவலில் உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி டேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சைடில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேங்க் அமைச்சு கொடுத்துட்டாங்க. சில பேர் வந்து பிளாஸ்டிக் பிவிசி டேங்க் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு லேடாரும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம துணி காய போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெயிட்டிங்கில் இருக்குது ப்ரைஸ் தான். வெயில் தான் தாங்க முடியலங்க. விஷ்ணு பில்டர் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனை சேர்த்து இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1,06,00,000 ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் டைரக்ட் விஷ்ணு பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேங்க, விஷ்ணு பில்டர்ஸ் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு 7 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டு மாடல் மாதிரியே தான் அதுவும் உங்களுக்கு இருக்கும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 82 lakhsலேருந்து 1,42 lakhs வரைக்கும் இவங்க வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்க்க வரவங்க தாராளமாக நீங்கள் அந்த வீடும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வீடு சூட்டபுளாக இருக்கோ. ஸோ பில்டர் கான்டாக்ட் நம்பர் நம்ம டேரெக்டாக தான் கொடுக்குறோம். டேரெக்டாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தாம்பரம், மப்பேடு, வெங்கம்பாக்கம் லொக்கேஷனில் இண்டிபெண்டன்ட் வில்லா தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.